ஒரு மூமினுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் அதிர்ஷ்டம் ஹஜ் என்பது. இதில் ஏழை பணக்காரன் என்ற பேதமே கிடையாது. பணக்காரர் தான் ஹஜ் செய்ய முடியும், ஏழைகளுக்கு ஹஜ் கனவுதான் அப்படின்றது அல்ல. அல்லாஹ் நினைத்தானே ஆனால் ரப்புடைய அனுக்கிரகமும் அவனுடைய அருளும் ஒரு மூமினை மையம் கொண்டால் அவன் ஏழை என்ற இலக்கணத்தை தகர்த்தெறிந்து காபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி விடுகிறான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. என்றால் ஒரு மூமின் தன்னுடைய பிரதானமான துவாவாக யா அல்லாஹ் கஷ்டத்தில் இருந்து விடுதலையை தா, செல்வத்தை தா என்று கேட்பதை விட அறிவார்த்தமான அறிவுபூர்வமான ஒரு துவா என்னை ஒரு ஹாஜியாக ஆக்க என்பதுதான். செல்வத்தை கேட்கக்கூடிய ஒரு மூமின் உலகத்தோடு மட்டப்படுத்தப்படுகிறார். அவனுடைய அந்த வட்டம் இருக்கிறது அல்லவா, அது குறுகிய நிலையில் ஆகிவிடுகிறது. என்ன ஒரு சொந்த வீடை கொடுக்கலாம், நிறைய நகைகள் போடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எனக்கு தா என்று ஒரு மூமின் கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் செல்வத்தையும் தந்து அதோடு கூடி அவன் எதிர்பாராத திசையிலிருந்து அனைத்து நலவுகளும் அவனை வந்து சேர்கிறது. ஏனென்றால் தன்னை நேசிப்பவனை அல்லாஹு தஆலா எந்த காலத்திலும் காயவிட்டதில்லை. மூமின்களுக்கு அந்த டெக்னிக் தெரியறது இல்லை. சில பேருக்கு எடுத்த எடுப்புலையே நான் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, பொருளாதாரத்துல பறக்கத்தை கொடுண்டு வெறுமென்ன பொருளாதார பறக்கத்தை அப்படின்றத மட்டுமே மையப்படுத்தி அவர்கள் கேட்டதன் காரணமாக உலகத்தில் ஒரு சில சுகங்களை அவர்களுக்கு தந்து விடுகிறார். தொடர்ந்து அவன் வற்புறுத்தி கேட்கும் போது அல்லாஹு தஆலா அவன் மீது கொண்ட கருணையின் காரணமாகவும் அவன் தினசரி தொழுகை இபாதத்தோடு அவன் வாழ்கிறான் என்பதற்காகவும் அவன் கேட்ட அந்த குறுகிய வட்டத்தை மட்டும் தந்து விடுகிறார். ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு மூமின், விசாலமான அறிவுள்ள ஒரு மூமின் எப்படி கேட்க வேண்டும் என்றால், எனக்கு காபாவை காண்கின்ற பாக்கியத்தை தா. இன்னும் உச்சத்தில் போய் அரஃபாவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை தான் கேட்கணும். ஏன்னா காபாவை காணக்கூடியது உம்ராலையும் காணலாம் தான். இவன் விசாலமான துவாவாக தன்னுடைய துவாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பே, எனக்கு நீ காபாவை ஹஜ்ஜுடைய காலத்தில் காணக்கூடிய பாக்கியத்தை தா. இவனோடு மட்டிட்டு விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் வம்சத்தையே நீ ஹாஜிகளாக ஆக்கு அப்படின்னு சொல்லணும். நான் அதனாலதான் அடிக்கடி அன்னைக்கு கூட ஒருத்தரை வழி அனுப்பும் போது சொன்னேன், பக்கத்துல கோல்டன் அப்படின்ற ஒரு திருமண மண்டபத்துல அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். அப்ப நான் சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சில நசீகத்தை பண்ணுவீங்க பாருங்க. இப்படி நடந்துக்கிறனும்பா, அப்படி நடந்துக்கிறனும்பா, வாப்பா அம்மா 40 நாளைக்கு இருக்க மாட்டோம், அங்க போயிடுவோம், நீ இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோன்னு சொல்ற அட்வைஸோட சேர்த்து நீயும் இன்ஷா அல்லாஹ் ஹாஜியாக உருவாக வேண்டும் என்ற அட்வைஸை நீங்கள் பிரதானமானதாக இன்ஷா அல்லாஹ் வைக்க வேண்டும். பிரதானமானதாக வைக்க வேண்டும். அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய சொத்து, ஆகப்பெரிய கைமாறு. என் வீட்டை எழுதி கொடுத்தேன், வாசலை எழுதி கொடுத்தேன், தோட்டத்தை எழுதி கொடுத்தேன், அங்க இருக்கக்கூடிய நிலத்தை எழுதி கொடுத்தேன் என்பதை விட உங்கள் மகனின் விஷயத்தில் அவனை நான் ஒரு ஹாஜியாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளையை ஒரு சிறந்த ஒரு ஹாஜியாக உருவாக்கக்கூடிய முஸ்லிம்களை அவனுடைய விஷயத்தில் திறந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நம் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் வம்சத்தையே அல்லாஹ் ஹாஜியாக ஆக்குவானாக. நினைத்து பாருங்களேன், வம்சத்தையே ஹாஜியாக ஆக்குனான்னு சொன்னா அந்த குடும்பத்துல யாருமே நரகவாதி கிடையாது, அந்த பரம்பரையில யாருமே நரகவாதி கிடையாது. ஏனென்றால் தன் காபாவை பலம் வந்து அழுதவனை தொழுதவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பாவியாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேல் அவன் பாவங்களை மன்னித்து அவனை ஒரு தாய்பாக ஒரு தாகிராக மாற்றி சொர்க்கத்தில் அவனை பரிணமிக்க செய்கின்ற வரைக்கும் ரப்புடைய கருணை ஓய்வதில்லை. சகோதரர்களே, ரப்புடைய கருணை ஓய்வதில்லை. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்பியாவில் ஹஜ் என்றது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கட்டும். அதுவும் இளைய சமுதாயம் ஹஜ்ஜுக்கு போறதுன்றது பெரும் பாக்கியம். சென்ற மாதம் ஒருவர்
நல்ல ஒரு இளமை பருவத்தில் சென்றார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமது மஹல்லாவில் இருந்து என்னுடைய பொருளாளருடைய மகன் சென்றிருக்கிறார். நான் சொன்னேன், நீ செய்யக்கூடிய புண்ணியங்கள்லேயே இதுதான் பெரிய புண்ணியம் அப்படின்னு. பாப்பா வயசு வரட்டும் அப்புறம் போலாம் அப்படின்றத விட இப்பமே அல்லாஹுடைய எண்ணம் உனக்கு பிறந்து நீ போயிருப்பது ஒரு பெரிய வெற்றி. உன் தகப்பன் தாய் செய்த பெரும் புண்ணியம். ஏனென்றால் நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போதுதான் பலத்தோடும் நலத்தோடும் நான் தவாப் செய்ய முடியும். நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போதுதான் பலத்தோடும் நலத்தோடும் சை செய்ய முடியும். நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போதுதான் பலத்தோடும் நலத்தோடும் முஸ்தலிஃபா அரஃபா என்ற அந்த நடை இது போன்ற விஷயங்களில் நான் பரிபூரணமாக ஈடுபட முடியும். என் உடல் அங்கே தங்குவதற்கு ஒத்தும் கொள்ளும். ஒரு பக்கம் பாத்ரூம் பிரச்சனை, ஒரு பக்கம் டாய்லெட் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் போனேன் என்று சொன்னா கம்சூரி ஆயிடும். என்னுடைய இபாதத்துக்கள் பெரிதாக பரிணமிக்காமல் போய்விடும். அதுக்காக வயசானா போகக்கூடாது அப்படின்றது சொல்ல வரல. வயதான காலகட்டம் வரைக்கும் நீங்கள் தாமதிக்க கூடாது என்பதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய அருள் சாதாரணமானதா? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து ரப்பு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கட்டளை, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிமுக்கு நாம் சொன்னோம், இப்ராஹிமே காபாவை கட்டி முடித்து விட்டு நீர் அழைப்பு கொடும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையும், ஹஜ்ஜுக்காக அழையும். நீர் அப்படி அழைக்கும் போது ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்தும் உம்மை நோக்கி மக்கள் வரக்கூடும் என்று நாம் சொன்னோம். சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அழைக்கின்ற நேரத்தில் லப்பைக் என்று ஒரு முறை சொன்னவருக்கு அல்லாஹ் ஒரு முறை ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். லப்பைக் லப்பைக் என்று 2 முறை சொன்னவருக்கு அல்லாஹ் 2 முறை ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று 3 முறை சொன்னவருக்கு அல்லாஹ் 3 முறை ஹஜ்ஜை நசீபாக்குகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பல முறை நசீபாக்குவானாக. இந்த ஆன்மாக்கள் சொன்னதா பதில்? நாம பின்னாடிதான் பிறந்திருப்போம். எந்த ஆன்மாக்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்புக்கு பதில் சொன்னதோ அத்தனை ஆன்மாக்களையும் அல்லாஹ் ஹாஜியாக உருவாக்கினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால இது முன்னாடியே போட்ட வித்து. அந்த வித்தை பலப்படுத்துறது நம்முடைய கடமை சகோதரர்களே, நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுடைய உச்சக்கட்ட நன்மை, உச்சக்கட்ட நியாமத் அப்படின்னு வச்சிருக்கிறான்னு சொன்னா அது ஹஜ் மட்டும்தான். அது ஹஜ் மட்டும்தான். வேற எந்த அமலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொன்னது கிடையாது. நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? ஐங்காலம் எல்லா மூமினும் கண்டிப்பா தொழுதே ஆகணும். அவன் தொழுகை விட்டான நிச்சயமாக குற்றவாளியாக அல்லாஹ்விடத்துல நிற்பான். அதுதான் நிதர்சனம், அதுதான் பிராக்டிக்கல், அதுதான் யதார்த்தம். அப்படி தொழுகையை மூமின்களின் உயிர் மூச்சாக வைத்த இறைவன் ஏன் குர்ஆனில் அது சம்பந்தப்பட்ட ஒரு சூறாவை இறக்கல? அங்கொன்றும் இங்கொன்றுமான தொழுகையை ஏவுறான் அல்லாஹு தஆலா. முழுமையாக ஒரு சூறா கிடையாது. சூரா சலான்னு சொல்லிட்டு தொழுகை சூரா அப்படின்னு ஒரு சூறா கிடையாது. சூரா சலான்னு சொல்லி இருக்கா? சலானா தொழுகை அரபியில, அப்படி ஒரு சூறாவே கிடையாது. சரி, ஜக்காத்தை கொடுக்கிறோமா இல்லையா? ஜக்காத் என்பது எவ்வளவு பெரிய புரட்சி! அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் உச்சம். அந்த ஜக்காத்து பேர்லையாவது சூரத்து ஜக்காத் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை இறக்கிருக்கலாமே, இறக்கல. சூரா சலாண்டும் இல்ல, சூரா ஜக்காத்துண்டும் இல்ல. நோன்பு, அல்லாஹு அக்பர். நோன்பு எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது! நோன்புக்கு நானே கூலி என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வார்த்தை! அது அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதத்தையும் மதிப்பையும் தரக்கூடிய நோன்பு, சௌம்னு சொல்லுவாங்க அரபியில. சூரா சௌம்னு சொல்லி எங்கேயாவது இருக்குதா குர்ஆன்ல? நோன்பு அத்தியாயம், இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு அத்தியாயமாக வரிக்கப்பட வேண்டியது, கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஸலா என்று சொல்லவில்லை, சூரா ஜகாத் என்று சொல்லவில்லை, சூரா சியாம் சௌம் என்று சொல்லவில்லை. ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சூறாவையை இறக்கி அது சம்பந்தப்பட்ட மகத்துவத்தையும் அதனுடைய டீடைல்ஸ் முழுக்க உள்ள சட்டத்தையும் அதனுடைய அகமயத்தையும் சொல்கிறான் என்று சொன்னால் சூரா ஹஜ்ஜில் மட்டும்தான். சூரா ஹஜ் இருக்கிறது. எந்த அமலையும் சூறாவாக சொல்லாத இறைவன்
இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயத்தை இறக்கி சூரா ஹஜ் என்று அதற்கு பெயரிட்டார். சூரா ஹஜ் என்று பெயரிட்டார். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா. அப்ப இந்த மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இந்த சிறப்பை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இதன் மீது இறைவன் வைத்த தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அதனால் தான் நான் சொன்னேன், ஹஜ் என்பது ஒரு பிரதானமான அமல். பிரதானமான அமல். பனை ஓலையை கைவினை பொருட்களை செய்யக்கூடிய ஒரு ஏழையின் சம்பவத்தை நான் சில காலங்களுக்கு முன்பு சொன்னேன். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். பணக்காரனுக்கு மட்டும்தான ஹஜ் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்க கூடாது. நெல்லை ஏர்வாடியில நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலிமுடைய கோர்ஸ் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தாய் மதரசா பிள்ளைகள் மீது ரொம்ப அதிகப்படியான நேசம் உள்ளவர். குழந்தைகள் கிடையாது அவருக்கு. அதனால நாங்களும் பக்கத்துல அந்த வீடு இருந்ததுனால அந்த குடிசைக்குள்ளேயே தான் விளையாடிக்கிட்டு கிடப்போம். கணவரும் கிடையாது அந்த அம்மாவுக்கு, அந்த வயசானவங்களுக்கு. ஒரு தாய் ரொம்ப வயோதிக பெண்மணி, அவங்கள வச்சுதான் அவங்க காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. கைவினை பொருட்கள் செய்து அதில் கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப வருமானத்தில் வயிற்றை கழுவியவர். எங்களுக்கெல்லாம் போனால் கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோழி முட்டையை என்ன செய்வாங்கன்னு அவிச்சு கொடுப்பாங்க மருசா பிள்ளைகளுக்கு. சாப்பிட்டுக்குமா சாப்பிட்டு விற்கல மாட்டாங்க பெருசா. அப்படியே வித்துட்டா கூட பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தனியாக கொடுப்பாங்க. அதிகமாக துவா செய்வோம். சின்ன பிள்ளைகள் அப்ப என்ன தெரியும் நமக்கு? துவா செய்ய சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை நல்லா வைப்பான்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஆனால் அவர் ஒரு லட்சியத்தோடும் மனதில் ஒரு தீப்பொறியோடும் வாழ்ந்தார் என்பது பின்னாடிதான் எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் மொபைல் வந்த காலகட்டம், யூடியூப் வந்த காலகட்டம், அங்க இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய அந்த முசாஃபிரான அந்த ஏழையான பெண்மணியை முதலா போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலம் 2000. அம்மா உங்களுடைய லட்சியம் என்ன? விதவிதமா கைவினை பொருட்கள் செய்றீங்களே, முறம் பொட்டி அந்த இதெல்லாம் செஞ்சு விற்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க காசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு இளைஞர் கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சின்ன பிள்ளைகள என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள்லாம் சொல்லி எங்களை வளர்ப்பாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஹிஸ்டரியை சொல்லும் போது அவங்க கட்டின காபாவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது என் உள்ளத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. பதிஞ்ச உடனே என் தகப்பன்ட்ட நான் கேட்டேன், வாப்பா நம்ம அந்த 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 காபாவை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு இளமை பருவத்தில் நான் இருக்கக்கூடிய நேரத்துல. அப்ப என் தந்தை அழுதாங்க. மகளே, நம்மளால எப்படிமா முடியும்? இந்த பொட்டியும் பாயையும் உடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 5க்கும் 10க்கும் லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு அந்த காபாவை நான் ஏதோ புஸ்தகத்துல படிச்சேன், உனக்கு நான் சொன்னேன், அல்லாஹ் உனக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும் தலையில கை வச்சு என் தந்தை துவா செய்தாங்க. அதிலிருந்து என் உள்ளம் எங்கும் காபாவை நோக்கிய அந்த ஒன்றை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ் அக்பர். நான் என்ன செய்தேன்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருட்களை சேதம் செய்யாமல், அனாவசிய செலவு செய்யாமல் ஒரு பானைக்குள்ள போட்டு நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன் தம்பி. அப்ப பேங்க்ல கூட தெரியாது எனக்கு பேங்க்னா என்ன, அங்க போய் எழுதுறதுக்கு கை நாட்டு நாள்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆச்சு. 2000த்துல எவ்வளவு தொகை வந்துச்சுன்னு தெரியல நமக்கு. எவ்வளவு இருந்திருக்கும் கொஞ்சம் குத்துமைப்பா சொல்லுங்களேன். ஹஜ்ஜுக்கு 2000த்துல 1 லட்சம் ரூபாய் இருக்குமா? அப்ப அந்த அம்மா ஒரு 20,000 30,000 சொன்னாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தேன். சேர்த்து வச்சுட்டு என்னுடைய நெருங்கி என் மீது பாசம் கொண்ட 1-2 பேர்த்திட்ட நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க உடனே, அப்போ நான் வேலை செய்யக்கூடிய அந்த பணக்கார வீட்டுல இருந்து கேட்டாங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்களா? காசு சேர்த்திருக்கிறீங்களா? காசு இவ்வளவு சேர்த்திருக்கிறோம்னா அது பத்தாதம்மா, நாங்க தர்றோம்னு சொல்லி ஒரு கருணை உள்ளம் என்ன செஞ்சதுன்னா பாதிக்கு மேல எனக்கு தந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தங்க அதை கேள்விப்பட்டு ரப்புடைய கருணை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். இறைவனை நோக்கி ஒருவன் பயணம் செய்யும் போது உலகத்தின் முஸ்தீபுகளை உடைத்தெறியக்கூடியது ரப்பின் கருணை. உலகத்தின் இலக்கணங்களை இல்லாமல் ஆக்கக்கூடியது இறைவனின் கருணை என்பதற்கு அந்த தாய், அந்த ஏழை ஒரு பெரும் சான்று சகோதரர்களே. சீரும் சிறப்புமாக 2007 நாங்க இமாமத்தில் இருக்கும்போது புதுசு அப்பதான் 2007
வெற்றிகரமாக ஹஜ் முடித்த ஒரு ஹாஜியாக அந்த முசாஃபிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயகத்தில் திரும்ப வைத்தான், தாயகத்திற்கு திரும்ப வைத்தான். பணம் இருந்தும் கூட ஹஜ்ஜை பற்றி யோசிக்காத எத்தனையோ கஞ்சர்களுக்கு மத்தியில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் கரை சேர்க்கணும்னு சொல்லி சப்பு கட்ட காரணம், அதாவது சில்லறைத்தனமான காரணங்களை சொல்லி ஹஜ்ஜை பேக்ல தூக்கி போடக்கூடிய, பின்னாடி தூக்கி போடக்கூடிய எத்தனையோ ஈமானின் பலகீனப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு அடுத்த வேளை உணவை கூட விட்டத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு அல்லாஹ் கருணை காட்டினானே, ஆனால் அந்த கருணை அவளுடைய நீயத்தை பொறுத்தது, அவளுடைய அப்பற்கற்ற அந்த ஆசையினால் வந்து விளைந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ் செய்யுங்கள், புனிதமான ஹஜ்ஜை மனதில் நினைத்து வாழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த சத்தை ஊட்டுங்கள். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ரப்பே என் வம்சத்தில் ஒருவர் கூட ஹஜ் இல்லாமல் மரணிக்க கூடாது என்ற துஆவை பிரதானப்படுத்துங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.